நல்ல வேலைங்க, உங்க அப்பா என்ன பார்க்கல. பார்த்திருந்தாரு அப்புறம் நானு தெரிஞ்சு போயிருக்கோம் அவருக்கு. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். என்னன்னு? அது நீங்க தான் காப்பாத்துனீங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ, அவர் எதுவும் சொல்லலையா? என்னங்க? காலையில நான் உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியை தான் அவரும் என்கிட்ட கேட்டாரு. என்னன்னு? நீங்க இத வேணும்னே செஞ்சீங்களா இல்ல நிஜமாவே வேற யாராவது செயினை பறிக்க ட்ரை பண்ணாங்களான்னு என் அப்பா கூட கேட்டாரு. ம், இது ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. சத்தியமா உங்க அம்மாவை காப்பாத்துனது மட்டும்தான் நானு. இதுக்கு அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கான்னு போய் பாக்குறேன். அவனை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்தினாதான் நீங்க நம்புவீங்க போல. நான் நம்பிட்டேங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. ஓகே ஓகே, நான் பயந்துட்டேங்க. என்னடா போன் பேசிட்டு இருக்கியா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? எங்க யாராவது வந்துட்டாங்களா? வந்தா என்னங்க, என் அண்ணன் தான் வந்திருக்கான். செடியன். ஓ சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடவா? பரவாயில்லைங்க, நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏங்க ஏங்க. இப்ப சந்தோஷமா? யாருடா அந்த பொண்ணா? ஆமாடா. என்ன செட் ஆயிட்டாங்களா? டேய், அவங்க என் ஃப்ரெண்டுடா. நீ என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க? எல்லாம் ஃப்ரெண்டுன்னு தான் ஆரம்பிக்கும். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா. எல்லாரையும் நீ இப்படிதான் வந்து கேட்டுட்டு இருப்பியா? ஆனா அந்த 1000 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்கலையே, இந்த பொண்ணை தானே கேட்கறேன். டேய், அதை தானே நானும் கேட்குறேன். இவங்கள மட்டும் ஏன்டா கேட்குற? நீ பாட்டுக்கு ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி எதுவும் இல்லாட்டி சந்தோஷம்தான்ப்பா. டேய், அது ஏன்டா அப்படி? டேய், அதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட்டே ஆகாதுடா. நீயே பார்த்தல, ஏற்கனவே என் கல்யாணத்துலயே அவ்வளோ பேரும் ஷாக்கா இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குடா. உன் கல்யாணத்துலயும் அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கேன், இங்க இருக்கிறவங்க யாராலையுமே அதை தாங்கிக்கவே முடியாது. இங்க பாரு, அதனால ஃப்ரெண்டா மட்டும் இரு, சரியா? வேற எதை நினைச்சாலும் மகனே நீ சிக்கப்படா, ஜாக்கிரதையா இரு. டேய், இங்க பாரு, அமிர்தா என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஒரு விஷயம்டா, எனக்கு யாரையாவது அப்படி பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமான்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச நான் ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லிடுவேன். அவங்க விருப்பத்துக்குள்ள என்னாலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. டேய் பாவண்டா, என் கல்யாணம் தான் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல. உன் கல்யாணமாவது அவங்க நினைச்ச மாதிரி நடக்கட்டுமே. டேய், என் கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடந்தா போதும். அவங்க நினைச்ச மாதிரிலாம் நடக்க வேணாம். இவரு மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரா, நாங்க மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? டேய் போடா, ஆளப்பாரு. மா
ஏ சூப்பரா இருக்கே. மா 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 ஏந்திரிமா. ஏ இனியா வா 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 பின்னாடி உட்காரு. நான் கொண்டு போய் விடுறேன். மா ஏறு. நடந்து போக வேண்டாம், பறந்து போலாம். மா மா ஏய் வா இனியா, பறக்கலாம் வா. மா வா ஏந்திரிமா. மா ஏந்திரிமா. என்னடி? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏய் இனியா, இன்னும் நீ தூங்கலையா? ஓ, மொபைல பாத்துக்கிட்டே இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏமா சொல்ல மாட்ட? நீ தானம்மா தூக்கத்துல பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு கையை வர பட்டு பட்டுன்னு என் மேல போட்டு எழுப்பி விட்ட. ஆ? நான் சிரிச்சேனா? ம், ஆ, ஓ. மா நீ ஓகேவா? போய் டாடியை கூட்டிட்டு வரட்டுமா? ஏய் ச்சே, எதுக்குடி? நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் போய் டாடியை கூப்பிடுவியா? சிப்பா. மா கொஞ்சம் டைம பாரு. மணி 1:30. இப்ப போய் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல இனியா, நான் இப்போ வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டேன். நடக்க வேண்டாம், பறக்கலான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. ஃளைட் ஓட்டுனியா? இல்லடி, பைக் 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 ஓட்டுனேன். கனவுல பைக் ஓட்டுனதுக்காமா இப்படி சிரிச்ச? ஆ, எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? நான் வண்டி ஓட்டிட்டு போறேனா எல்லாரும் எனக்கு வழி விடுறாங்க. ஒரே ஜாலிதான். மா ஏ பட்ரி சும்மா. ஏன் சொல்ல மாட்ட? இனியா இனியா, உனக்கு பைக் பிடிக்குமா? என்ன பைக் பிடிக்கும்? மா எனக்கு பைக் ஸ்கூட்டர்லாம் பிடிக்காது. ஓ, பைக் வேற ஸ்கூட்டர் வேறயா? சுத்தம். என்ன தூங்க விடுறியாமா? ஏய், ஏன் பிடிக்காது உனக்கு? ஷோ, எனக்கு கார் தாமா பிடிக்கும். இனியா, பைக் ஜாலியா இருக்கும்ல? 2 ரெக்க முளைச்ச மாதிரி நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போயிடலாம்ல? ஐயோ மா, ப்ளீஸ் மா, அறுக்காதம்மா, என்ன தூங்க விடுமா ப்ளீஸ் ப்ளீஸ். கேளுடி. மா பேசாம படுமா. போடி. பைக் பிடிக்காதா, கார் பிடிக்குமா? என்ன ஒரு கனவு. ச்சே. மா மா என்ன? நீ ஓகே தானே? இல்ல, பேய் பிடிச்சிருச்சு. நான் உன் அம்மாவே இல்ல, பேய். மா பேய். மா பயமா இருக்குமா? ஏய் பாடுடி, தூங்க சும்மா. பேயா பேய். இவளுக்கு என்ன தெரியும்? பைக் பிடிக்காதா, கார் பிடிக்குமா? பைக் எவ்வளவு ஜாலியா இருந்தது. பைக் ஓட்டிட்டு அப்படியே போனா ஜாலியா இருக்கும். டீச்சர்,
நான் பயந்தே போயிட்டேன். சாரி. நீங்களா? நான் மயு பாப்பா துறப்பான்னு நினைச்சேன். சாரி. இட்ஸ் ஓகே. வாங்க, உள்ள வாங்க. ம். கம். ம். உட்காருங்க. ஆ. ஆன்ட்டி வா நீங்களா? உட்காரு. ம், நான் தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? பாக்குறல நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல. ம்? காலையில ஒரு ஸ்வீட் பண்ண, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். ஆனா இத குடுக்க நீங்க இவ்ளோ தூரம் நடந்து வரணுமா? என்ன பெரிய தூரம் இது? 10 நிமிஷம் தான் ஆச்சு. காஃபி சாப்பிடுறீங்களா? ஐயோ இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். ம். என்ன மயூ, ஸ்கூலுக்கு கிளம்பலையா? கிளம்ப போறேன் ஆன்ட்டி. இனியாக்கா கிளம்பிட்டாங்களா? ம், கிளம்பிட்டே இருக்கா. அது சரி, ஆன்டி ஸ்வீட் கொடுத்துருக்கேன்ல, அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? சரி. ம். இவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஒன்னும் பண்ண வேண்டாம். இதுல லஞ்ச் பாக்ஸ் ஒன்னு வச்சிருக்கேன், அத அப்படியே கொடுத்துருங்க. என்ன லஞ்ச்? இங்க வா. சூப்பர் ஆன்ட்டி, தேங்க் யூ. ஏங்க எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? என்னங்க, ஒரு கஷ்டமும் இல்ல. இனியாவுக்கு பண்ணும்போது சேர்த்து பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். ஏன் உடனே போறீங்க? நீ இப்ப ஸ்கூலுக்கு போகணும்ல, அங்க இனியாக்கா ஸ்கூலுக்கு போகணும், அங்கிள் இருக்கார்ல அவரு ஆபீஸ்க்கு போகணும், எல்லாரும் ஆன்ட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. பாவம், இவ்ளோ வேலையை வச்சுக்கிட்டு இங்க வேற வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சமைக்கும் போதே உங்க 2 பேருக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே வண்டியில வந்து வாங்கியிருப்பேனே. நீங்க ஏன் இவ்ளோ தூரம் நடந்து வரீங்க? எனக்கு நடக்கிறது என்னங்க புதுசா? மசால் பொடி கொடுக்க கடைக்கு போகன்னு எத்தனை தடவை நடக்கிறேன் தெரியுமா? ஒரு வண்டி வாங்கிருங்க டீச்சர். வண்டியா? ஐயோ, அவ்வளவு காசெல்லாம் என்கிட்ட இல்ல. நான் காரை சொல்லல, 2 வீலர் வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். நடக்க வேண்டாம்ல, உங்க வேலைக்கும் ஈஸியா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமா, வண்டி இருந்தா இன்னும் ஃபாஸ்டா வேலை முடியும்ல. பாப்போம். சரி, நான் கிளம்புறேன். இருங்க, இந்த டிஃபன் பாக்ஸை எம்டி பண்ணி தந்துடுறேன். ஐயோ, அது அப்புறமா கொடுங்க, பரவாயில்ல. இல்ல அப்புறம் நான் மறந்துடுவேன், இப்பவே கொடுத்துடுறேன். ஐயோ. மயு, நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. பாய் ஆன்ட்டி. பாய் மயு. அன்னைக்கு மாமா சொன்னாரு, இப்ப இவங்க சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு. டீச்சர், இந்தாங்க. சரி, நான் கிளம்புறேன். வாங்க. ஏமா, நீ ஒரு வண்டி வாங்கிக்கலாம்ல? இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பொம்பளை எல்லாம் இன்னைக்கு ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க. நீயும் அதே மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு சௌரியமாக இருக்கும்ல. ஒரு வண்டி வாங்கிருங்க டீச்சர். நடக்க வேண்டாம்ல, உங்க வேலைக்கும் ஈஸியா இருக்கும்.
வண்டி இருந்தா நல்லாதான் இருக்கும்ல. நாமளும் அப்படியே வண்டியில இனியாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விடலாம். எங்க போகணும்னாலும் கணக்கு பார்த்து ஆட்டோவுக்கு பேரம் பேச வேண்டாம். என்னை கொஞ்சம் டிராப் பண்றீங்களான்னு அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. நல்லாதான் இருக்கும்ல. பெண்களுக்கு மட்டும். இதே ரோட்ல எத்தனை முறை நடந்திருக்கும். இந்த போர்டு இங்கே தான் இருந்திருக்கு. கவனிக்கவே இல்லையே நாம. இப்போ நம்ம கண்ணில் பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வேண்டாம், இதுக்கு போய் தேவையில்லாம அசிங்கப்படணுமா? நாம எதுக்காக ஒவ்வொரு தடவையும் பின்வாங்கி ஓடணும்? கண்டிப்பா செய்யணும். யார பார்த்தும் பயப்படக்கூடாது. இது சரியா? இப்படி தயங்கி தயங்கிதான் வீணா போறேன். மேடம், வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். இங்க வண்டி ஓட்ட கத்து கொடுப்பீங்களா? முதல்ல உட்காருங்க. நீங்க என்ன வண்டி ஓட்ட கத்துக்கணும்? காரா டூ வீலரா? டூ வீலர் தான். டூ வீலர் தான். யாருக்கு? உங்களுக்கா? தாராளமா கத்துக்கலாம். 10 நாள் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதும் லைசன்ஸ் நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். ஓ, எவ்வளவு ஆகும்? எல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் ஆகும். என்ன அவ்வளவு ஆகுமா? மேடம், இதெல்லாம் கம்மி. வேற இடத்துல போய் விசாரிச்சு பாருங்க, ரொம்ப அதிகம். சரி சரி. இன்னைக்கு பணம் கட்டினீங்கன்னா இப்பவே வண்டி ஓட்ட கத்துக்கலாம். இப்போ பணம் எடுத்துட்டு வரல. போர்டை பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரவா? வரும்போது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் மெதுவா சொல்றீங்களா? ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி. எந்த டைம் வேணும் உங்களுக்கு? 10 மணிக்கு மேல கிடைக்குமா? காலையில தானே? ராத்திரி 10 மணிக்கு யாருங்க வருவாங்க? பணத்தை கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க. லேடிஸ் தானே கத்து கொடுப்பாங்க? ஆமா மேடம். சரி சரி. பாக்கியா, இத விட்டுறாத. 4000 ரூபான்னு யோசிக்காத. உனக்காக நீ செய்ய போற. கண்டிப்பா செய். விட்டுறாத. கண்டிப்பா செய்யணும். வா.
கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆ ஆமாத்த, கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் கொண்டு போனதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ம். பாக்யா, எங்க போயிட்டு வர? அதான்ப்பா ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வரா.